ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புளியோதரை ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா அளவுகளையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான புளியோதரை கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு பொடி வறுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. எள்ளும் நல்லா வறுந்துருச்சு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கடுகு அதையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வெடிச்சு முடிச்ச உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கடுகு, எள்ளு, மிளகு இது 3மே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இப்போ வெந்தயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அதே நேரம் கரிஞ்சிடவும் கூடாது. கொஞ்சமாக அந்த கலர் மாதிரி வரும்போதே எடுத்துடணும். பாருங்கள், வெந்தயம் லைட்டாக வெடிக்குது பாருங்கள். வெடிச்சு முடிச்சோன்னே எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் பொடியாக திரிச்சிட்டு வந்துடலாம். புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கொதிக்கிற வெந்நில ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்தாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, அதான் புளியோதரைக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, அப்புறமா மிளகா வத்தல் ஒரு 2-3 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கை நிறைய வேர்க்கடலை அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்ல சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலைலாம் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கருகிடும். அதனால் நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, இதை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வற்றி வர வர வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். பட் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி திரிச்சு வச்சுருந்தோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சாதம் போட்டு கிண்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளிக்காய்ச்சலை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா புளிக்காய்ச்சல் கூடிடக்கூடாதுல்ல, அதனால் திருப்பி தேவைன்னா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதனால சொல்கிறேன். ஓகே, இதில் இப்போ சாதம் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கு. இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுனா தான் உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை நீங்கள் இப்போது கிண்டி விட்டுக்கலாம். இது என்னென்னா, இப்படி 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டுங்க. அப்படின்னா சாதம் உடையாமல் இருக்கும். எல்லாம் மிக்ஸும் கரெக்டாக ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக்சரும் கரெக்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இது கூட பொரிகடலை துவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.